அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கிய விமானம். டொனால்ட் ட்ரம்பின் புதிய அறிவிப்பால் அதிரும் அமெரிக்கா. நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சீன ராணுவ கப்பல்கள். கொலம்பிய ஜனாதிபதி வேட்பாளர் உயிரிழப்பு. சீனாவுடனான வர்த்தக போர் 90 நாட்களுக்கு நிறுத்தம் ட்ரம்ப் தெரிவிப்பு. பொது சுகாதார வசதிகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டிக்கும் ஈரான். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழப்பு. ஈராக் முழுவதும் மின் தடை. ரஷ்யாவின் ஒரே ஹீலியம் ஆலையின் மீது உக்ரைன் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் மொன்டானாவில் நேற்று தரையிறங்கிய சிறிய ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் சிறிய ரக விமானத்தை பயணித்த விமானி உட்பட 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், வாஷிங்டனின் புல்மேன் விமான நிலையத்தில் இருந்து 4 பேருடன் புறப்பட்ட சிறிய ரக விமானம் மொன்டானாவின் காலிஸ்பெல் செட்டி விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு தரையிறங்கியுள்ளது. அப்போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் மோதி தீப்பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விமானம் நிறுத்துமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பயணிகள் விமானம் மீதும் மோதியுள்ளது. இந்த விமான நிறுத்துமிடத்தில் நின்று கொண்டிருந்த சில விமானங்களிலும் தீ பரவியுள்ளது. உடனடியாக செயல்பட்டு விமான நிலைய மீட்புக் குழுவினர் தீயை அணைத்ததுடன் சிறிய ரக விமானத்தில் பயணித்த 4 பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விமான நிறுத்துமிடத்தில் இருந்து நின்று கொண்டிருந்த விமானங்களில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வீடற்ற மக்களை வெளியேற்றப் போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் இருந்து வீடற்றவர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு நகரின் வெளியே தங்குவதற்கு இடம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 800க்கும் மேற்பட்ட தேசிய காவல் படையினர் நூற்றுக்கணக்கானோரை வாஷிங்டனில் நிலைநிறுத்த அரசு தயாராகி வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரம்பின் இந்த முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இதில் காவல் படையினரின் செயல் திட்டங்கள் மற்றும் எண்ணிக்கை ஆகியவை தற்போது தீர்மானிக்கப்பட்டு வருவதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் வீடற்றவர்களை வெளியேற்றுவதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் எந்த சட்ட அதிகாரத்தை பயன்படுத்துவார் என்பதும் தெரியவில்லை. வீடற்றவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வசிக்கும் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் ஒவ்வொரு இரவும் சுமார் 3782 பேர் வீடற்றவர்களாக வெளியே தங்குவதாக வாஷிங்டனின் வீடற்றவர்கள் எண்ணிக்கை குறைக்க உதவும் சமூக அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் டிசி வன்முறை கும்பல்கள், குற்றவாளிகள் மற்றும் வீடற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என கூறி அவர்களை தலைநகரில் இருந்து வெளியேற்றப் போவதாக அறிவித்து இருப்பதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தென்சீன கடலில் ஸ்கார்பாரோ ஷோல் பகுதியில் நேற்று பிலிப்பைன்ஸ் ரோந்து படகை துரத்தும் போது சீன கடற்படை மற்றும் சீன கடலோர காவல்படை கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் பிலிப்பைன்ஸ் மீனவர்களுக்கு உதவுவதற்காக முயற்சிக்கும் போது அந்நேரத்தில் தங்களை துரத்தி கொண்டு வந்த 2 சீன கப்பல்கள் ஒன்றொன்று மோதி கொண்டதாக பிலிப்பைன்ஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இம்மோதல் தொடர்பில் சீனா தரப்பு கூறுகையில், தென்சீன கடலில் தங்கள் எல்லைகளை கண்காணித்து வருவதாகவும் பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் எல்லைக்குள் நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது.
தென் சீன கடலானது மிகப்பெரிய வர்த்தகம் மற்றும் பாதையாகும். அதில் ஸ்கார்பாரோ ஷோல் என்பது 2012ஆம் ஆண்டு சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். அப்போது இருந்து இப்போது வரையில் அது சர்ச்சைக்குரிய இடமாகவே இருந்து வருகிறது. இம்மோதலில் சீனாவுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பிய ஜனாதிபதி வேட்பாளர் மிகுவல் உரிபே கடந்த ஜூன் 7ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு தாக்குதலுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கொலம்பிய தலைநகர் போகடாவில் தேர்தல் பிரச்சார பேரணியில் பங்கேற்ற போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவரது தலையில் 2 குண்டுகளும் காலில் ஒரு குண்டும் பாய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைய நரம்பு மண்டலத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படவிருந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்ததாக வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மீதான தாக்குதலுக்கான காரணம் தெளிவாகவில்லை என்பதோடு இது தொடர்பாக ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 முதல் செனட் சபை உறுப்பினராக இருந்த உரிபே 2026 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் 90 நாட்களுக்கு நீடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி 50% வரை வரி உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். ஆனால் இந்தியாவை விட ரஷ்யாவிடம் அதிக மசகு எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏனென்று கேள்விகள் எழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனா மீதான வரியை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அவர் தமது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதாவது, சீனா மீதான வரி இடைநீக்கத்தை மேலும் 90 நாட்களுக்கு நீடிப்பது என்ற உத்தரவில் நான் கையெழுத்திட்டுள்ளேன். ஒப்பந்தத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அனைத்து கூறுகளும் அப்படியே இருக்கும். இந்த விவகாரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இவ்வாறு ட்ரம்ப் தமது பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் தடுப்பூசி மற்றும் மருந்து உற்பத்தி வசதிகள் மற்றும் பொது சுகாதார மையங்கள் மீது 12 நாள் திணிக்கப்பட்ட போரின் போது இஸ்ரேலின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் தெளிவான மீறல் மற்றும் பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தல் என்று ஒரு மூத்த ஈரானிய ராஜதந்திரி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் ஆயுத குறைப்பு மற்றும் ஆயுத கட்டுப்பாடு துறையின் இயக்குனர் ஹெய்தர் அலி பாலூஜி திங்களன்று ஜெனீவாவில் நடந்த உயிரியல் ஆயுத தடை மாநாட்டை வலுப்படுத்துவதற்கான பணிக்குழுவின் கூட்டத்தில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள தடுப்பூசி, மருந்து மற்றும் சுகாதார உற்பத்தி வசதிகள் மற்றும் பிற ஒத்த மையங்கள் மீது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு, நேரடி மற்றும் வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறிப்பிட்ட பாலூச்சி, இந்த நடவடிக்கைகள் சர்வதேச சட்டம் மற்றும் மாநாட்டின் அடிப்படை கொள்கைகளின் தெளிவான மீறலாக கண்டித்துள்ளார். ஜூன் 13 அன்று இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு தூண்டலற்ற போரை தொடங்கியது. சாதாரண பல உயர் இராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள், சாதாரண பொதுமக்களை படுகொலை செய்தது. ஜூன் 24 அன்று இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான அதன் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மூலம் ஈரான் இறுதியில் போரை நிறுத்துவதில் வெற்றி பெற்றது. இந்த தாக்குதல்கள் பொது சுகாதாரத்துறையில் தேசிய திறன்களுக்கு தீங்கு விளைவிப்பதோடு பிராந்திய மற்றும் உலகளாவிய உயிரியல் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று பாலூச்சி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஓஸ்டின் என்ற இடத்தில் கடைக்குள் புகுந்த மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்கால வெப்பம் மின்சாரத்துக்கான தேவையை உயர்த்தி இருப்பதால் ஈராக் முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஈராக்கின் சில பகுதிகளில் வெப்பம் 50 செல்சியஸ் வரை உயரும் என்றும் ஒரு வாரத்துக்கு மேல் அந்த நிலை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல வீடுகள் தனிப்பட்ட மின் உற்பத்தி இயந்திரங்களை பயன்படுத்துவதால் மின்சார தடையின் தாக்கம் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மின் தடையை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ஈராக்கிய மின் தடை என்பது அடிக்கடி நிகழும் பிரச்சினையாக இருந்து வருகிறது என்றும் வெப்பமான காலங்களில் அது இன்னும் மோசமாவதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் ஒற்றை கீலியம் ஆலையின் மீது உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யாவின் ஓரன்பர்க் பகுதியிலுள்ள அந்நாட்டின் ஒற்றை ஹீலியம் உற்பத்தி ஆலையின் மீது நேற்று உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஹீலியம் ஆலையை சுற்றிலும் ஏராளமான ட்ரோன்கள் பறந்ததை அங்கு வசிக்கும் மக்கள் நேரில் பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியது உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் விமானப்படையினர் நடத்திய பதில் தாக்குதல்களில் உக்ரைனின் 36 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ராக்கெட், விண்வெளி மற்றும் விமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஹீலியம் வாயு போர் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் இராணுவ தளபாடங்களின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான ஒன்று என கருதப்படுகிறது. இத்துடன் ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரி ஒருவரை குறிவைத்து உக்ரைன் நடத்த முயன்ற பயங்கரவாத தாக்குதலை அந்நாட்டு அதிகாரிகள் தகர்த்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.